த பிளாக்பேர்ட் லிட்ரரி சர்க்கிள் வழங்கும் இந்த ஆண்டிற்கான சிறப்பு ஜூரி அவார்டை மேபி மேபி நாட் என்ற புத்தகத்திற்காக மிஸ்டர் ஜெபின் எம் ஜோஸ் பெறுகிறார். இந்த புத்தகத்தின் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் வெளியிட்ட 3 நாட்களில் விற்று தேர்ந்து விட்டன என்பது எதிர்பார்க்காத விஷயம். இது மிஸ்டர் ஜெபினின் முதல் புத்தகம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு அந்த வீடு வேண்டாம். வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம்மா, வாங்க வாங்க சார். சாரி ஆர்த்தி, நீ ரொம்ப ஆசைப்பட்ட வீடு நீ விற்கிறது தர வழி தரல. நீ வீடு வைக்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க சார். சரி, ஆமாம் சார். 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி, அப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட் முக்கியம் சார். அப்புறம் சார் டாக்குமெண்ட் ஒரிஜினல் பண்ணுங்க சார். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். மழை வர்ற மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன் சார். இப்போ எப்படி இருக்காரா? மல்டிபிள் ஃப்ராக்சர், போன்ஸ் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. வீடு வாங்க வந்தவங்களும் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பின் வாங்குறாங்க. ஏதோ அவசகுணம் நினைக்கிறாங்க. I can't live with these thoughts, ஆர்த்தி. செத்துடலாம் போல. நீ டென்ஷன் ஆகாத, வேணும்னு நான் உன் கூடவே இருக்கவா? ஏய், எனக்கே இங்க இருக்க பிடிக்கல ஆர்த்தி. எங்க அப்பா அப்பவே அந்த கர்மத்தில் வச்சதை நான் பார்க்காம இருந்திருப்பேன். இந்த பெயிண்டிங்ஸ்ல இருக்கிற வரைக்கும் அது நிம்மதியாவே இருக்க முடியாது. எல்லாத்தையும் இப்பவே எரிச்சிடுறேன். ஜெபன் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அவசரப்படாத ஜெபன் ப்ளீஸ். கோவப்படாத ஜெபன். ஜெபன் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நில்லு. ஜெபன் ப்ளீஸ், நான் சொல்றத
மொபைல் எதுக்குடா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஆர்த்தி எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. நீ இங்கே தான் வரேன்னாச்சு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஃபோன் அட்டன் பண்ணியா? என்ன சொன்னா? இல்லை, நான் எடுக்கலை. என்னடா ஆச்சு? ஒரு 2 பேத்துக்குள்ளே ஏதாவது சண்டையா? ஆர்த்தி தான் கால் பண்ணிருக்கா. ஒழுங்கா நீயே பேசுடா. இல்லைடா, நீயே தான் பேச மாலி, ப்ளீஸ். நான் என்னடா பேசுறது? வேலையா போச்சு. ஹலோ, சொல்லு ஆர்த்தி. இல்லை, இங்கே தான் இருக்கு. பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாமே நடக்கட்டும். அதுக்காக அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறதால நீ தான் எப்பரா கன்ஃபார்ம் பண்ண? விஷயம் தெரியாம பேசாத பிரதா. ஐயோ, அந்த வீட்டு பக்கமே போலன்னு வையேன், இதெல்லாம் எப்பரா நடக்கும்? எங்க அப்பாவும் அதான் நினைச்சிருக்காரு. அந்த வீடு இந்த விஷயத்தை மறைச்சிருக்காரு. ஆனா அந்த வீடு நீங்க வர வச்சது, அந்த பெயிண்டிங்ஸ்ல இருந்த மாதிரி நான் ரைட்டர் ஆன, அவார்ட் கிடைச்சது, எல்லாமே நடந்துட்டு வருது. இதெல்லாம் என்ன கோஇன்சிடென்ஸா? அந்த புரோக்கருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயம் அதிகமாச்சு. லாயர் எங்கள்கிட்ட கேட்டப்போ சார் அப்பா அந்த வீட்டை இடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. அந்த அளவுக்கு ட்ரபிள் தந்திருக்கு. ஆனால் அந்த வீடு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் நினச்சது நம்ம தப்பு தான். எனக்கு என்னமோ அந்த பெயிண்டிங்ஸை விட அந்த வீட்டில் தான் ஏதோ தப்பு இருக்குமோன்னு தோணுது. உங்கள் அப்பாவுக்கு விரோதிகன்னு யாராவது இருந்திருக்காங்களா? விரோதிகளாக யாரும் இல்லை. ஏன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அவங்களோட வேலையாக கூட இருக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆனது, அவர் கோமாலே இறந்து போனது, இந்த பில்லி சூனியன்னு சொல்லுவாங்களே, அதோட வேலையாக ஏதாவது இருக்குமோன்னு கூட தோணுது. அந்த பில்டிங் கிட்ட போனல, அங்கே ஏதாவது தகுடு இல்லை வித்தியாசமான பொருள் ஏதாவது பார்த்தியா? ஏண்டா சயின்ஸ் பேசுகிறவன் நீ என்ன பில்லி சூன்னு? ஐயோ ஜெபின், இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்லை, தெரியல. ஓகே, அப்போது இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கும் இந்த மாதிரி வியர்டாக ஏதாவது நடந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் கிடைக்கும். குப்புசாமிங்கிறவரோட சம்சாரம் பேரில் இருந்திருக்கு. அவங்கக்கிட்ட இருந்தான் உங்கள் அப்பா இந்த வீட்டை 1982 வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் பேரில் இந்த வீடு இருந்ததுங்கிறது தெரியல. அப்போது குப்புசாமிக்கு பொன்ராஜ்னு ஒரு பையன் இருந்திருக்காரு. நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது விவரம் தெரியலாம். அந்த பொன்ராஜோட அப்போதைய அட்ரஸ் நிற்கிறேன், கனலில் தவிக்கிறேன், உழந்து பிறழ்கிறேன், உறக்கம் கரைக்கிறேன். Bam 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 bam. சார், இங்கே பொன்ராஜுங்கிறது நான் தான் சார். வாங்க உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க சார். சொல்லுங்க சார். வீடு ஒன்று ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். அம்தா, டீ போடுமா? இல்லை பரவாயில்லைங்க. இல்லை பரவாயில்ல இல்லை சார். வெளியே நிறைய பேர்கிட்ட விசாரிச்சோங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதான். அதெல்லாம் கவலையப்படாதீங்க சார், வேலை சுத்தமாக இருக்கான். நம்ம வீடு பாண்டிச்சேரியில் இருக்குங்க சார், கொஞ்சம் தூரமாச்சே. உங்களுக்கு பரவாயில்லைங்களா? பாண்டிச்சேரி தானே சார்? எனக்கும் சொந்த ஊர் பாண்டிச்சேரி தான் சார். அங்கே எல்லா ஏரியா நமக்கு நல்லா தெரியுமே. 2 மாதம் முன்னாடி கூட பாண்டிச்சேரியில் தான் ஒரு வீடு பண்ணேன் சார். பாண்டிச்சேரியில் எந்த ஏரியா சார் நீங்கள்? பம்பாகீரப்பாளையம் சார். ஓ, எங்கள் வீடு கூட அங்கே தான் சார் இருக்குது. இந்த ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் ஒரு வில்லா இருக்குமே, அதான் வாங்கியிருக்கோம். அப்படின்னு கொஞ்சம் வெளில போய் விளையாடுப்பா. போப்பா போடான்றல.
வேணாம் சார், அந்த வீடு வேணாம் சார். ஏன் சார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது எங்கள் வீடு தான் சார். மெட்ராஸில் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு விற்றோம். அவர் கூட கிறிஸ்டின். ஓ, அது உங்கள் வீடா? உங்களுக்கு தெரியாது சார், எங்கள் அப்பா அந்த வீட்டை வாங்கினதுலேருந்தே ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை சார். எங்கள் அப்பா பெரிய ஜமீன்தார் சார். ஏதோ ஏலத்தில் வருதுன்னா இந்த வீட்டை வாங்கினார். அதுலேருந்தே ஒரு வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் சார். அந்த சோகத்திலே அவருக்கு பித்து பிடிச்சி போச்சு சார். ஒரு நாள் அந்த வீட்டிலே உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போயிட்டார் சார். நான் எங்கள் அப்பாவுக்கு 2வது சம்சாரத்தோட பிள்ளை. மூத்த தாரத்துக்கிட்ட இருந்து வந்து கடைசி காலத்தில் எங்கள் வீடு தான் சார் இருந்தார். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே ஒன்றுமே சரியாக வரல சார். சரி எப்படின்னா அந்த வீட்டை விற்றுட்டு வந்துடலான்ட்டு ஏதோ கிடைச்ச வேலைக்கு விற்றுட்டேன் சார் அந்த வீட்டை. நானும் எங்கள் அம்மா இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். அத்தோட சனியை ஒழிஞ்சதுன்னு பார்த்தா மூத்த சம்சாரத்தோட பையன் வீடு விற்ற காசில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து சண்டை போடுவான் சார். சண்டைன்னா 2-3 வாட்டி என்னை கொலை பண்ண பார்த்துக்கிறேன் சார். அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான் சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. அந்த வீடுனால நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு வேணாம் சார், விட்டுருங்க சார். ஜெபன், சரி சார். சார் இருங்க சார், டீ சாப்பிட்டு போகலாம். இல்லை, நிச்சயமாக அடுத்த வாட்டி இருந்து சாப்பிட்றேன். ரொம்ப நன்றி. சரிங்க சார். வரோம். வரேன். சரி. யாருடா? ஆர்த்தியா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணலான்னு இருக்க? பாவண்டா அவ, போய் பேசு. அதை வேற நான் பேசிக்கிறேன். முதல்ல இதை பற்றி யோசிப்போம். ஒருவேளை அந்த முதல் தாரமோ இல்லை அவங்க பையனோ அந்த வீட்டுக்கு தான் பண்ணியிருப்பாங்களோ? அப்படியே இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வீட்டில் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரிச்சு பார்க்குறேன். பொன்ராஜ் அண்ணன் கிட்டேயும் விசாரிச்சு. இதை பார், இதெல்லாம் என்கிட்ட பெற்று போய் ஆர்த்தியை கன்வின்ஸ் பண்ண பாரு. புத்ரா, அதை கண்டுபிடிக்காம தூங்க முடியாதா என்னால்? லூஸ் மாதிரி பேசாதடா. உன்ன மாதிரி அவளும் பயந்துருப்பாடா. போடா, போய் பேசுறது என்னடா பிரச்சனை இருக்கு? அஞ்சு நாள் ஆச்சு நீ என் கூட சரியா பேசி. ஆர்த்தி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. தெரியும்ல என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எனக்கு தெரியும். அதுக்காக என் கூட பேசாம இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷனா? எனக்கு தெரியாது. சரி விடு. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்லை. இது பார், நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல, சரியா? இந்த இஷ்யூவால நம்ம ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பா நம்ம கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறாரு. ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஆர்த்தி. என்ன விளாட்றியா? நான் தான் சொல்கிறேன்ல, இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. தேவையில்லாம நீ தான் குழப்பிக்கிற. நிம்மதியா அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம சந்தோஷமா சென்னையில் இருக்கலாம்ல. நீ தான் அந்த வீட்டை கட்டிட்டு அழற. எனிதிங் எல்ஸ் மேம்? நோ தேங்க்ஸ். அப்பா கேட்டாருன்னா நான் என்ன சொல்றது? இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவேன். ஏய், என்ன ஓவரா பேசுற? இது என் பிரச்சனை. இதுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பெயிண்டிங்கில் இருக்க மாதிரி நான் உண்மையாகவே செத்து போயிட்டா 1 வாரம் அழுவியா? 2 வாரம் அழுவியா? அதுக்கப்புறம் உங்க அப்பா சொல்ற பையனா பார்த்து கல்யாணம் மட்டும் போயிட்டே இருப்பேன். போய் பண்ணிக்க போ. ஹலோ ஜெபன், எங்க இருக்க? பக்கத்தில் பிட் ஸ்டாப். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம நேரில் பேசிக்கலாம். ஓகே, நான் வீட்டில் தான் இருக்கேன். நீ வா. யா யா கம்மிங் தேர். ஓகேண்ணா, பாய். நான் போகணும், அப்புறம் பார்க்கலாம். கவர்மெண்ட் அந்த வீட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஓனரை பற்றி ஒரு விஷயம் கிடைச்சது. அந்த வீடை கட்டினது ஒரு ஃப்ரெஞ்ச் சைக்கிக் கால்டு ஜாக் நீட்ஸமன்.
இந்த பிளாக் மேஜிக் சேட்டனிசம்னு எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஃப்ரெஞ்சு மந்திரவாதி. அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1930s ஒரு குழந்தையை கொண்டதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். நம்ம ஊரில் இந்த நரபலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பண்ணி மாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அவனை பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் நெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா கவர்மெண்ட் அந்த வீட்டை ஆக்கியபை பண்ணி ஆக்ஷன் விட்டுருக்காங்க. அந்த ஆக்ஷனில் தான் குப்புசாமி இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. யா, உனக்கு நடக்கிற நாஸ்ட்ராடமஸ் இன்ஸ்டன்ஸ் பற்றி நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஐ ஹவ் ஜஸ்ட் சீன் ஒன் பிளாக். வாயேன், இதுதான் அந்த பிளாக். இவர் பேர் தேவநேசன், தமிழாள் தான். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணதில் இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு உண்டான தூண்டுதல் சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ இவர் சொல்கிறதுக்கும் நமக்கு நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. இவரை நேரில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். நீ என்ன சொல்கிற ஜெபன்? பிளாக் மேஜிக் மூலயமா ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் நடந்துட்டு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம் சார். எத்தனை இன்சிடென்ட்ஸ் அது மாதிரி? ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் அதே மாதிரி நடந்தது சார். கோஇன்சிடென்ஸோ இல்லை எதிர்ச்சியாக நடந்த விஷயமோ இல்லை. நீங்கள் வளர்த்த பெட்டி ஏதாவது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருக்கா, இல்லை செத்து போயிருக்கா நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம்? பெட்ஸ் எதுவும் நான் வளர்க்கல சார். பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நாய் செத்து கிடந்தது. இது ரொம்ப வித்தியாசமான கேஸ். இது வரைக்கும் நான் ஸ்டடி பண்ணதை வச்சோம் நீங்கள் கொடுத்த இன்புட்ஸும் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃப்ரெஞ்ச் மேன் பண்ண விச் கிராஃப்டோட வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல சார். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர் வினை இருக்கு. ஒரு பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேன்ஸ் மாதிரி எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட் எல்லாத்துக்குமே பாசிட்டிவும் இருக்குது அண்ட் நெகட்டிவும் இருக்குது. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறீங்களா? நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க. கோயில், மாஸ்க், சர்ச் எதோ நல்லா இருக்கலாம். அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்றோம், சுற்றி வரோம், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம அங்கே உட்காடுறோம். அப்போது நம்ம மனசு எப்படி இருக்குது? நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்குல்ல? அங்கே உட்காந்துக்கிட்டு யாரை கொலை பண்ணுறது, எப்படி கொள்ளையடிக்கிறதுலாம் நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. மனசு என்ன பண்ணுதுன்னா கெட்ட விஷயங்களை தள்ளிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்குது. யூசி, நம்ம ஊர் கோயில் கர்ப்ப கிரகத்தை ஐம்பொன்னாலான காந்தம் போல உள்ள பொருளை வச்சு தான் கட்டுறாங்க. அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்புகிறாங்க. நம்ம முடிக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது தெரியுமா? அதனால தான் கோயிலுக்குள்ளே வர ஆம்பளைங்களை சட்டை கேட்டு வர சொல்கிறாங்க, கையெடுத்து கும்பிட சொல்கிறாங்க. அப்போது ஆம்பெட், செஸ்ட்டில் இருக்கிற ஹேர்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. பொம்பளைங்களை அதிகமான நகை போட்டுக்கிட்டு வர சொல்கிற காரணமும் அதுதான். பிகாஸ் கோல்டு ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அப்சர்வ் பாசிட்டிவ் எனர்ஜி. கோயில் கூரையில் தங்கத்தகடு போடுற காரணமும் அதுதான். சார், ஜே தாம்சன் எஃபெக்ட். ஆனால் அதை அவர் 1969 தான் கண்டுபிடிச்சார். நாம் இதை காலங்காலமாக பின்பற்றி வரோமே. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியால் நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இப்போது ஜஸ்ட் ஆப்போசிட்டை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தீய காரியங்கள், பழிவாங்கிற எண்ணத்தை நிறைவேற்ற இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் நிறைய முறைகளை கையாண்டிருக்காங்க. மேற்கத்திய முறையில் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் எக்ஸெட்ரா. நம்ம ஊரில் பில்லி, சூன்யம், ஏவல், மாந்திரிகம் இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்குமே பேஸ் ஒன்று தான், நெகட்டிவ் எனர்ஜி. இன் யோர் கேஸ் உங்கள் வீட்டை கட்டின அந்த ஃப்ரெஞ்ச் சைக் அவன் யூஸ் பண்ண விச் கிராஃப்டால் ஏற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீடு ஃபுல்லாக பரவி இருக்கு. ஸோ அந்த வீட்டில் தங்குறவங்கள ஃப்யூச்சரை பற்றி நினைக்க தூண்டி ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலயமா வெளியில் வருது. சார், அந்த நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கவே முடியாதா? நோ, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். இதை மொத்தமாக அழிச்சிட முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. சி, ஏற்கனவே ஒருத்தன் குடியிருந்த வீட்டை நாம் புதுசாக குடியிருக்க போகும்போது ஒயிட் வாஷ் பண்ணுறோம், கணபதி ஹோமம் பண்ணுறோம். எதுக்கு? அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான். நாம் இதை ஒரு சவுண்டு மூலயமா நியூட்ரலைஸ் பண்ண பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் ஏற்கனவே முன்னாடி குடியிருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சார், இவன் கூட ஒரு புக் எழுதிட்டு இருக்கான். ஹே, அதில் ஏதாவது? இல்லைடா, அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை.
இட்ஸ் அபவுட் ஃபில்ம் மேக்கர். ஓகே, எனிவே பொன்ராஜோட அப்பா ஏதாவது ஒரு டைரி, நோட்ஸ், பெயிண்டிங், ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்கள். அதில் உங்களை பற்றி கூட இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு டைரி பழக்கம் இருக்கா? இல்ல பெயிண்டிங்ஸ் வரையறது சம்திங்? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சார் நான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன், நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எழுதுறது, வரையறது, அந்த மாதிரி ஏதாவது? அதான் சார், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க எனக்கு புரியல சார். இல்ல சார், அந்த இல்லை பொன்ராஜ், எங்களை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கோம். உங்கள் வீடை வாங்கினது இவங்க அப்பா தான். எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அப்படியா சார்? ஆமாம் சார், அவர் ஏதோ தமிழில் கவிதைகள்லாம் எழுதியிருந்தார் சார். அதெல்லாம் அப்போயே தூக்கி போட்டாச்சே சார். ஆனால் எங்கள் அம்மா ஏதோ ஞாபகார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 புக்கு எடுத்து வச்சிருச்சு. அதை பார்க்கலாமா? அது இப்போ எங்கே கிடைக்குதுன்னு தெரியல சார். ஒரு பொட்டி ஒன்று இருக்குது, வேணா அதில் இருக்குதான்னு பார்க்கலாம் சார். வாங்க. சரி. வீடெல்லாம் அடிச்சு கிடக்குதுன்னு இங்கே தான் சார் போட்டு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். வாங்க சார். எங்கே கிடைக்குதுன்னு தெரியல சார். இதெல்லாம் எங்கே ஏற கட்டுறதுக்கு நேரம் இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கு வரத்துக்கு நேரம் சரியாகுது சார். சார், இவர் தான் சார் எங்கள் அப்பா, ஜமீன்தார். நமக்கு தான் சார் படிப்பு மண்டையில் ஏறல, ஆனால் அவர் நல்லா படித்தவர் சார். இந்த பொடி தான் சார். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏங்க என்ன இதோ வரேன். என்னடா இது இருக்கு? தன்மதியை மெல்ல கழுவேற்ற தன்னிலை நாளும் தவறி நினைவழுகி ஓவியர் வீழ்வார். என்னாச்சு? இதா தெரிஞ்சுதா? என்ன? இதில் என்னை பற்றி இல்லை, ஆனால் தன்னிலை நாளும் தவறி நினைவழுகி ஓவியன் வீழ்வான். எங்கள் அப்பா கோமால இருந்து செத்ததை பற்றி. காழகம் எச்சியொத்த பிள்ளை உடந்தொற்ற கன்றி சினத்தால் தமையனவன் கோப்படைப்பான். பின்னோர் குடும்பம் முழுவதும் கொப்பனவன் ஊழ் போல் சோர் ஓலமோடு மாயும். ஓலமோடு மாயும் கொப்பனவன். பொன்ராஜ், அவங்க அண்ணன் பொன்ராஜ் குடும்பத்தையே கொலை பண்ணுவான்னு போட்டிருக்கு. ஏ, என்னடா சொல்கிற? வேற ஒன்றுமே இல்லைடா. சார் இருங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். சாப்பாடு செய்ய சொல்லிக்கிறேன். என்ன கிடைச்சதா சார்? பொன்ராஜ் இல்லை, பொன்ராஜ் விடுங்க சார், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மேலேருந்து ஒருத்தன் பார்த்துன்னு தான் சார் இருக்கிறான். பொன்ராஜ், உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டீங்க, போயிருங்க. இங்கே இருக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருந்தா சாரி.